டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. அனைவருக்கும் வணக்கம். நான் நிஷா. கட்டாரில் இருக்கின்ற டோஹாவிலே 2வது உலக சமூக வளர்ச்சிக்கான உச்சி மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து உங்களை சந்திக்கின்றேன். அதாவது செகண்ட் வேர்ல்டு சமிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் என்கின்ற பெயரிலே இது இங்கே டோஹாவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பித்து இது 6ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கின்றது. உண்மையாகவே இது 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை தான். ஆனால் 3ஆம் தேதி ஒரு ப்ரீ சமிட்டாக நேற்று இடம்பெற்றிருந்தது. இங்கே பல நாடுகள், பல நாடுகளிலிருந்து பல லீடர்ஸ் இங்கே வந்திருக்கின்றார்கள். உலகத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் இங்கே ஒன்றிணைந்து உலகத்தில் வறுமை, பசி, பட்டினி என்பது இருக்கக்கூடாது என்ற துணிப்பொருளில் இது கலந்து ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் சமூகம் அளித்து தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த உச்சி மாநாடானது முதலாவது தடவையாக நடந்தேறியது 1995ஆம் ஆண்டு கோப்பன்ஹேகன், அதாவது டென்மார்க்கில் உள்ள கோப்பன்ஹேகனிலே இது முதலாவது முறையாக இடம்பெற்றிருந்தது. அங்கே 117 நாடுகளினுடைய பெரிய லீடர்ஸ் என்று சொல்லலாம், தலைவர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு பிரகடனத்தை எடுத்திருந்தார்கள். அதாவது அதுதான் கோப்பன்ஹேகன் டிக்ளரேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது வறுமை ஒழிப்பு, முழுமையான வேலை வாய்ப்பு, சமூக ஒருங்கிணைப்பு என்ற தொனியிலே அந்த தொனிப்பொருளிலே அந்த முதலாவது உச்சி மாநாடு நடைபெற்றிருந்தது. அதாவது eradicating poverty, promoting full employment and fostering social integration என்கின்ற தலைப்பில் இருந்தது. அதாவது அந்த பின்னணி என்னவென்று பார்த்தால், 2ஆம் உலக போருக்கு பிற்பாடு கோல்ட் வார் இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது அந்த கோல்ட் வார் என்று அழைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு இன்டெரக்டான ஒரு போர் யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருந்தது. 45லிருந்து 91 வரை இது நடந்ததாக சரித்திர புத்தகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாக பார்க்க போனால் அந்த காலகட்டத்திலே 95ஆம் ஆண்டிலே ஏன் இந்த உச்சி மாநாடு வருகின்றது என்றால், அந்த காலகட்டத்திலே அங்கே யுஎன் ஒரு பிரகடனம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அங்கே அந்த கோல்ட் வாருக்கு பிறகு நிறைய நாடுகள் வளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டிருந்த போது எல்லா நாடுகளுமே இதில் இணைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் எழவே யுஎனுடைய யுனைடெட் நேஷன்ஸ் இதை எல்லா நாடுகளுக்கும் சமமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை நாங்கள் திங்க் பண்ண வேண்டும். அந்த மக்களை நாங்கள் அது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற யுஎனுடைய ஒரு இனிஷியேட்டிவ்ல இது எடுக்கப்பட்டது. எனவே 95ஆம் ஆண்டு இந்த பிரகடனம் எடுக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரையில் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த 2000 ஆண்டு வரும்போது மில்லேனியம் என்ற சொற்பதம் நாங்கள் நிறையவே பார்த்தோம். அதில் இந்த 2015 ஆண்டுகளுக்கான மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ற துணியிலே சில இலக்குகளை முன்வைத்து இந்த உலகம் போய்கொண்டிருந்தது. 2015லிருந்து 2030 வரையில் எஸ்டிஜி என்கின்ற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்கின்ற ஒரு 17 இலக்குகளை முன்வைத்து இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது 2015லிருந்து 2030 வரைக்குமான இலக்குகளை முன்வைத்து இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதிலே முதலாவது மற்றும் 2வது இலக்காக இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸாக இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு மற்றும் பசி ஒழிப்பு என்கின்ற இந்த 2 தொனிப்பொருள் தான், அதாவது இந்த உச்சி மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே பற்பல இடங்களிலே இப்போது நாங்கள் போர்களை பார்க்கின்றோம், கண்ணுக்கு தெரியாத போர்களை பார்க்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இவ்வளவு பேரும் நாங்கள் ஒன்றிணைகின்றோம், போர் நடக்கின்றது, அதற்கு நாங்கள் சொல்யூஷன் தேடுகின்றோம் என்றால், முக்கியமாக தமிழ் பாடல்கள் சொல்லும் போது ஒரு சான் வயிற்றுக்குத்தான் இந்த பாடு என்று சொல்வார்கள். எனவே மனிதன் வாழ வேண்டும், அதற்கு முதலாவது அத்தியாவசிய தேவை உணவு என்பது. இந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய கவிதை தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. தமிழ் கவிஞனாகி அவருடைய கவிதை ஞாபகத்திற்கு வருகின்றது. தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார். தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று
பாரதியார் சொன்ன அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. எனவே இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் நிலாவுக்கு ராக்கெட் விடுகின்ற உலகம், மார்ஸ் கிரகத்துக்கு போகின்ற இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த மனிதம் பின்தங்கி இருக்கின்றது என்று ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த 2வது உச்சி மாநாடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2வது உச்சி மாநாடு முதலாவது கமிட்மெண்ட், அதாவது கோப்பன்ஹேகனிலே அவர்கள் எடுத்த அந்த இலக்குகளையும் அந்த கமிட்மெண்ட்களையும் முன்வைத்து அவர்கள் மறுபடியும் குடும்பம் மற்றும் ஒரு தனி மனித உணர்வுகளை இங்கே சென்டராக கொண்டு வந்து, மையமாக கொண்டு வந்து இயங்க வேண்டும் என்று அதை நினைவூட்டுவதற்காகவே செய்கிறார்கள். எனவே இதில் முக்கியமாக இந்த சூழலிலே போர் நடந்திருக்கின்றது, நிறைய இடங்களிலே போர் நடந்து கொண்டிருக்கின்றது, எக்கனாமிக்கல் இன்ஸ்டாபிலிட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு பொருளாதார பணவீக்கமாக இருக்கட்டும், பொருளாதார நிலையற்ற தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த அதுவும் கோவிடுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த மாநாட்டை அவர்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள் 2வது தடவையாக என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த இடத்தில் இலங்கை சார்ந்து நாங்கள் போர் என்று பார்க்கின்றோம், எக்கனாமிக்கல் இன்ஸ்டாபிலிட்டி என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு தமிழர்களாக எங்களுக்கு இந்த இலங்கையினுடைய சொற்பதங்கள், அவர்கள் ஐநாவிலே பாவிக்கின்ற அதே சொற்பதங்களைத்தான் இந்த உலகமும் பாவிக்கிறது. அதாவது இந்த உலகம் பாவிக்கின்ற அதே சொற்களைத்தான் இலங்கை அரசாங்கமும் பாவித்து தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை என்று நினைக்கின்றேன். எனவே இந்த ஒரு தொனிப்பொருளிலே தான் இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த உச்சி மாநாட்டை இங்கே நாங்கள் அணுகி கொண்டிருக்கின்றோம். இதிலே முதலாவது நாளாக 3ஆம் திகதி நவம்பர் மாதம் நடந்த 2 விடயங்கள், த டோஹா சொல்யூஷன் ஃபோரம் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் என்ற தொனிப்பொருளில் கட்டார் நேஷனல் கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. இது பிரான்சினுடைய ஒரு ஸ்பான்சர்ஷிப்லேயும் இது நடந்தது. கட்டார் கவர்மெண்ட் இதற்கு நிறைய அளவு தன்னுடைய முதலீட்டையும் செய்திருந்தது. அது ஒரு பெரிய ஒரு விடயமாக இங்கே கட்டாருடைய கவர்மெண்ட் இங்கே அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து இதை செய்து கொண்டிருக்கின்றது. சோஷியல் ப்ரொடெக்ஷன், எஜுகேஷன் அண்ட் ஒர்க் டெவலப்மெண்ட், பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ், அதாவது எல்லோரும் இணைந்து ஒரு கவர்னன்ஸை ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்கின்ற துணைப்பொருளிலே இங்கே நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் 3ஆம் திகதி நேற்று நடந்த விடயம் ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் மீட்டிங் என்ற ஒரு தலைப்பிலும் இன்னொரு இடத்திலே, அதாவது குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பொவர்ட்டி என்கின்ற தலைப்பிலும் ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் மீட்டிங் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள் என்று சொல்லலாம், பெரிய தலைக்கட்டு என்று சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதை பற்றி பேசினார்கள். அங்கே நாங்கள் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மினிஸ்டர் வெலிங்டன் டயஸ் அவர்களையும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவரோடு நட்பு பாராட்டி அவருடைய அனுசரணையும் தமிழர்கள், அதாவது ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நாங்கள் கூறியிருந்தோம். அவருடைய நட்பையும் நாங்கள் பரிமாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது என்பதனையும் சொல்லிக்கொண்டு ஜெனீவாவிலே நாங்கள் தொடர்ந்து அங்கே சந்திக்கின்ற அதே சில முகங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு அவர்களுக்கும் நாங்கள் பரிச்சயமானவர்களாக இருப்பது ஒரு மனதிற்கு ஒருவித ஆறுதல் தருகின்றது. ஏனென்றால் தமிழர்கள் இங்கே எல்லா இடங்களிலும் பிரசன்னப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை இது எடுத்து கூறுகின்றது. 2வது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த SDG கோல்ஸ், அதாவது 17 இலக்குகளை வைத்து இந்த உலகம் நகர்கின்றது. இதில் 2 வறுமை ஒழிப்பு மற்றும் பசியின்மை போன்ற கோல்களை நான் சொல்லிவிட்டேன். இன்னும் வெவ்வேறு கோல்கள், இலக்குகள் இருக்கின்றது. அது தரமான கல்வி, சுத்தமான ஆற்றல், சுத்தமான சுற்றுச்சூழல், சமத்துவம், பாலின சமத்துவம், சமநிலை போன்ற நிறைய விடயங்கள் இங்கே இருக்கின்றது. இப்போதைக்கு இங்கே உணவு என்ற விடயத்தை தான் இவர்கள் இங்கே எடுத்து, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி நீட்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு அடிப்படை தேவை என்று சொல்வார்கள். மனிதனுக்கு இன்றியமையாத சில விடயங்கள் என்றால் அது உணவு என்று இருக்கின்றது. இந்த உணவிற்காக சண்டை போடுகின்ற மக்களை எப்படி ஒன்றிணைப்பது என்றுதான் இந்த 2வது உலக சமூக வளர்ச்சி உச்சி மாநாட்டிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளையும் நாளை மறுதினமும் இது இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் எப்போதெல்லாம் எங்களுக்கு முடியுமோ அப்போதெல்லாம் தமிழர்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் தேடி அதை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். உங்களுடைய குரலாக தொடர்ந்து இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ரவுண்ட் டேபிள் நடந்தது. அதிலே கூட மொன்டினிக்ரோவினுடைய தலையீட்டில் நடந்தது. மொன்டினிக்ரோவினுடைய அந்த நாட்டினுடைய
பிரசிடென்ட்டே இங்கே வந்திருந்து அதை நடத்தி கொண்டிருந்தார். எனவே அது முடிய நாங்கள் அவரை நேரில் சென்று மொண்டெனிக்ரோவினுடைய தலையீட்டிற்கு நாங்கள் நன்றி தெரிவித்ததாவது. உங்களுக்கு தெரியும், மொண்டெனிக்ரோ வந்து கோ குரூப்லேயே ஒரு முக்கியமான நாடாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையிலே அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷனுக்கு அவர்களும் ஐக்கிய நாடுகளுடைய அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷனை ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு யூகேனுடைய தலையீட்டின் கீழ் அவர்களும் இருக்கிறார்கள் அந்த கோ குரூப் கண்ட்ரீஸில். அப்படி இருக்கும்போது அந்த இடைத்தலைமை நாடுகளில் இருக்கக்கூடிய மொண்டெனிக்ரோடைய பிரசிடென்ட்டை நேரடியாக சந்தித்து உங்களுடைய அந்த தலையீட்டிற்கு நன்றி, இருப்பினும் தமிழர்கள் என்கின்ற வார்த்தை பதங்கள் வராமல் வருகின்ற 2012 வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ரெசல்யூஷன்களுமே எங்களை நீங்கள் எங்களுக்கு வஞ்சகம் செய்வது போன்று நடக்கின்ற விடயங்களுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது என்று அவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தோம். இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக என்னால் உணர்ந்து கொண்ட முடிந்தது. எனவே மொண்டெனிக்ரோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வேறு நாடுகள், பிரேசில் போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற பல நாடு தலைவர்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அதே சமயம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரதிநிதியும் சந்தித்திருந்தேன். இது நான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவள் என்பதனால் எனக்கு அது ஒரு முக்கியமான சந்திப்பாக இருந்தது. தொடர்ந்து நாளை மறுதினமும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் உலக தலைவர்களையும் அதே சமயம் எங்களை போன்ற என்ஜிஓக்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இங்கே நிறைய தமிழர்களும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து நேபாளிஸ், இந்தியர்கள் மற்றும் வெவ்வேறு நாடுகள் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகின்ற நிறைய என்ஜிஓக்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய நெட்வொர்க்கிங்கை நாங்கள் இங்கே செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.